முடிசூட்ட விழா நடக்கிறது. ஐம்பத்தாறு நாட்டு இளவரசர் அமர்ந்திருக்கிறார். நாம போய் பார்க்கலாம். ஆகட்டும். ஆனா நீ உங்க அப்பா பேரரசன். ஆமா, 56 நாட்டுக்கு பேரரசன். ஆனா நீ அவன் பெருமாள் உனக்கு முன்னாடி பிறந்திருக்கிறான். நாம ஏமாந்தா அவனுக்கு முடிச்சு விட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணணும்? பாண்டு மன்னன் இறந்து அவருக்கு தீட்டு கழியவில்லை, கருமம் கழியவில்லை. அதனால் என்ன செய்ய வேண்டும்? 7 ஆண்டு கன்னியாத்திரை ஓட்ட வேண்டும். ஆமா, யாருமே ஏமாந்து போயிட்டு பல நதிகளே சுட்டிக்குவாங்க. ஆமா, இதே நல்லது. துரியோதனா, என் பிள்ளை பாண்டுடைய பிள்ளை தருமனுக்கு நான் இளவரசி பட்டம் தரிக்க போகிறேன். என்னடா பேசிட்டு வர? என்ன பேசுறீங்க? ஒண்ணும் புரியலையே, எனக்கு விளங்கவில்லையே. அப்பாவுக்கு நான் சொன்னா புரியாது. அவன் காட்சியை திறந்த உடனே அவங்க தந்தை பாண்டு மன்னன் சித்தப்பா இறந்து கருப்பன் செய்யவில்லை. கருப்பத்தை தலைமையில் வைத்து குடியை சூட்டி நாட்டை ஆண்டார். நாட்டுக்கு அதிகாரம் எடுத்து காட்ட அப்பா எப்ப சொல்லுமாமா? மாமா, நீ சொல்றது எனக்கு இப்பதான் விளங்குது. தம்பி இறந்த நேரம் சரியில்லை, அந்த திதி நட்சத்திரம் சரியில்லாதனால கர்மகண்டத்தை தலைமையில் வைத்து இளவரசி பட்டம் தரிக்க கூடாது. அப்படியானால் அதுக்கு என்ன வகிக்க வேண்டும், என்ன செய்யலாம் முடிவு பண்ணிருக்கிறீங்க? அதனால என்ன செய்ய வேண்டும்? 7 ஆண்டு அவர்களை கண்ணியத்தை ஓட்ட வேண்டும். 7 ஆண்டு காசு 80 அனுப்பணும். அவ்வளவுதானே? மந்திரியாரே, சீக்கிரமாக சென்று என் தம்பி மனைவியான குந்தியோடு 5 பிள்ளைகளையும் காசு 80 அனுப்பி கங்கா, யமுனா, குங்கபத்ரா, கோதாவரி, நர்மதா, பிரம்ம